வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாண் குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் அப்டேட்ஸ்க்கு இனிதே வரவிருக்கேன். இன்றைக்கி ஒரு மிக நல்ல செய்தியோடு தான் நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தகவல்களை உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்படின்னா நான் சொல்ல போகிற மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு முழுமையாக புரியும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, ஃபெடரேஷன் ஆஃப் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, சுருக்கமாக ஃபோர்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன் நேஷனல் வைடு ஸ்ட்ரைக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரைக்கில் என்ன முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசு மருத்துவமனைகளில் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது இந்தியா முழுமைக்கும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஒர்க் பண்ணக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட ரெசிடென்ட் டாக்டர்ஸ் வந்து இனிமேல் ஓபிடி என அழைக்கப்படக்கூடிய அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரைக்கோட சாராம்சம். சரிங்களா? ஸோ இதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால் வந்து ஓபிடியில் ஆளே இருக்க மாட்டாங்களான்னா கிடையாது. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. இதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரைக் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நீட் பிஜி கவுன்சிலிங்லையும் சரி, நீட் யூஜி கவுன்சிலிங்கும் சரி, இடபிள்யூஎஸ் என சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரிசர்வேஷன் இருக்குது, 10%. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ரிசர்வேஷனுக்கு வருமான வரம்பு எவ்வளவு அரசாங்கம் நிர்ணயிச்சிருந்துச்சுன்னா, அதாவது மத்திய அரசாங்கம் நிர்ணயிச்சிருந்துச்சுன்னா ஆண்டுக்கு 8 லட்ச ரூபாய் அப்படின்றத நிர்ணயிச்சிருந்துச்சு. சரிங்களா? இதை எதிர்த்து நிறைய பேர் கோர்ட்டுக்கு போனாங்க. அந்த பெட்டிஷன்ஸை விசாரிக்கும் போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மத்திய அரசாங்கத்திடம் நீங்கள் வருட வருமானம் வந்து 8 லட்ச ரூபாய் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த வருமானம் மிக அதிகமாக உள்ளது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ வருமானம் பெறக்கூடிய ஒரு குடும்பம் எப்படி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வருவாங்க, இதுக்கு நீங்கள் ஒரு சரியான பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திடம் ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. சரிங்களா? அதுக்கு கால அவகாசமாக 4 வாரங்களும் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கூடவே சேர்ந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டரும் கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த பதிலை நீங்கள் அளிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது நீங்கள் பதிலை அளிக்கும் வரை நீட் பிஜி கவுன்சிலிங்கை உங்களால் நடத்த முடியாது, நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பயங்கரமான உத்தரவுன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் போட்டுருச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த உத்தரவை பார்த்துட்டு நீட் பிஜி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய நீட் யூஜி படித்த ரெசிடென்ட் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் 4 வாரங்கள் அப்படின்னா ஜனவரிக்கு மேலே தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்புறம் கவுன்சிலிங் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்போ அட்மிஷன் நடக்கும், எப்போ அட்மிஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக முடியும், அப்போ அதுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதங்கள் வரைக்கும் வரும். அப்போ எங்களுடைய வாழ்க்கையே ஒரு வருடமே வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நீட் யூஜி படித்திருக்கக்கூடிய ரெசிடென்ட் டாக்டர்ஸ் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி போராடும் போதும் அவங்களுடைய நல்ல மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஓபிடியில் மட்டும்தான் நாங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ், ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், மற்ற ப்ரொசீஜர்ஸாக இருக்கட்டும், அதில் தான் ஒர்க் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் அவங்க வெறும் சுயநலத்துக்காக போராடலன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே சமயத்தில் இப்போ இன்னொரு விஷயத்தையும் கருத்தில் எடுத்துக்கணும். ஃபோர்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே கோவிட் பேண்டமிக்கில் கடந்த 2 வருட காலமாக எல்லா மருத்துவர்களும் அதிக வேலைப்பளுவின் காரணமாக மிகப்பெரிய மனச்சோர்வில் இருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க, டாக்டர் சூசைட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியும் இந்த 2 வருடங்களில் நிறையவே நடந்திருக்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதனால் ஃபோர்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கத்திடம் வற்புறுத்துறாங்க, சீக்கிரமே இதற்கு ஒரு தீர்வு தாங்க, நாங்கள் உடனடியாக வந்து ஹெல்த் மினிஸ்டரை மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க. சரிங்களா? இதனால் கடந்த 27/11/2021, அதாவது நடந்து லாஸ்ட் சாட்டர்டே இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்மளுடைய யூனியன் ஹெல்த் மினிஸ்டரான மன்சுக் மாண்டவியா, அவருடைய பேரை நான் சரியாக தான் உச்சரிக்கிறேன்னு நினைக்கிறேன், மன்சுக் மாண்டவியா அப்படின்ற நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர், அதாவது யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. யார் கூட? ஃபோர்டாவோட முக்கியமான அஃபீஷியல்ஸோட. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மீட்டிங் வந்து ரொம்ப நேரம் நடக்குது. ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை நான் நியூஸில் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த நியூஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோர்டாவோட ஆஃபீஸர்ஸ், முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய அசூரன்ஸ் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய விளக்கத்தை மத்திய அரசாங்கம், அதாவது இந்த 8 லட்ச ரூபா வருமானம் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதை பற்றின விளக்கத்தை மத்திய அரசாங்கம் வரும் வாரம்ன்றது இந்த வாரத்தை குறிக்கிறது, இந்த திங்கள்லேருந்து சனிக்கிழமை, இந்த வாரத்திலேயே நாங்கள் எங்களுடைய பதிலை சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஹியரிங்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் பண்ணுறது அளவுக்கு, அதாவது இந்த கேஸை மறுபடியும் கோர்ட்டில் நடக்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஹியரிங் சொல்லுவோம். அந்த ட்ரையலையும் வந்து சீக்கிரமே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்வோம்.
ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்டாட்டை நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபோர்டாட்டை நம்ம யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் பேசியிருக்காரு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்றது ரெண்டாவது விஷயம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்திலேயே நம்முடைய மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு சரியான விளக்கம் அளிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாரத்திலே ஹியரிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீட் பிஜி கவுன்சிலிங்கோட சிக்கல் வந்து சீக்கிரமே தீர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒட்டி இருக்கக்கூடிய நீட் யூஜி கவுன்சிலிங்லையும் இந்த பிரச்சனை சரிபட செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நான் உளமாற நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வச்சுக்கணும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.